ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை காலையில் வந்துட்டு எப்பயும் போல் அந்த பெருமாள் ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். வாங்கியிருந்தது. இப்போல்லாம் வந்துட்டு புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாம் பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால் வந்துட்டு சரி அன்றைக்கே வந்துட்டு ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாமி கும்பிட்டுருந்தேன். அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ கிளிப் மட்டும் காமிச்சிருந்தேன். அப்புறம் வந்துட்டு இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு எடுத்திருந்தது. இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் நம்ம வந்துட்டு வாசலில் கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் வந்துட்டு இட்லி தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு தொட்டுக்க சிம்பிளாக வந்துட்டு தக்காளி சட்னி மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம அரைச்சிட்டு அதை வந்துட்டு தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் வரமிளகா காரத்துக்கு தேவை, அப்புறம் வந்துட்டு வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருந்தேன். அப்புறம் தக்காளி 2 வந்துட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்துட்டு சும்மா ஒரு 2 பல் போட்டுக்கலாம். ஃபைனலாக அரைக்கிறப்ப உப்பு, கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை தான் இன்றைக்கி வந்துட்டு நான் சேர்த்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி வேணால் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பராக காரமாக வந்துட்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சதுட்டு அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, அப்புறம் வாழைப்பூ இருந்ததுனால அது இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததோடு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பயே உரித்து செஞ்சிடலாம். இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு தொடர் கதை மாதிரி எனக்கு போய்கிட்டே இருக்கும். கடைசி அந்த பூ வாடி வதங்கி போனதுக்கப்புறம் வந்துட்டு அது பாதி இது வேஸ்ட் ஆயிரும் அவுட்டரில் எல்லாமே. அப்புறம் கொஞ்சோன்னு இருக்கிறத தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டே வந்துட்டு அந்த உள்ளே இருக்க அந்த நரம்பு தோல் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவுட்டரில் இருக்க பெரிய பெரிய பூவாக இருக்கும்ல அது எல்லாமே வந்துட்டு குழம்புல வந்துட்டு போட்டுக்கலாம். மீன் குழம்பு மாதிரி அதே இதிலே செஞ்சுட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் உள்ளே கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அது வந்துட்டு கடலைப்பருப்பு கூட வந்துட்டு கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம், திக்கா கிரேவியாக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு அந்த பெருசாக நம்ம உரித்து வச்சுருந்தோம் அந்த நரம்பு எடுத்துகிட்டு அது எல்லாமே வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஓரளவு ரொம்ப கருகிராமல் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமும் வெந்துடும் குழம்புல. அதுக்காக வேண்டி வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு மீன் குழம்பு செய்கிற ஸ்டைல்லே தான் வந்துட்டு இன்றைக்கி இது வந்து செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்ந்துட்டு அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு வாழைப்பூ மட்டுமே வந்துட்டு மீன் குழம்பு மாதிரி வந்து செய்வாங்க. உள்ளுக்குள்ளே அந்த ரொம்ப துவர்ப்பு இல்லாத பூ எல்லாமே நிறையா வந்து கிடைக்கிறப்ப அதெல்லாமே லைட்டாக கீறி விட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு மீன் குழம்பு மாதிரியே வந்துட்டு வச்சு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் சரி இந்த மாதிரி இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஐர மீன் மாதிரி பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அப்புறம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி பக்கம் இருக்கும். அதுவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் இன்றைக்கி காய்கறிக்கு வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ அதோடு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கினோன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்த மாங்காய் ஒரு 4 இருந்துச்சு. அதில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாங்காவும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாகவும் இருக்கும். அந்த மாங்காவோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்காக வேண்டி தான் அதுவும் இன்றைக்கி வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு நம்ம உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே வந்துட்டு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கதன்னு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து புளிக்கரைசல் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இந்த குழம்புக்கு வேணும்னா தேங்காய் வந்து கடைசியாக அரைச்சி பால் எடுத்தும் ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காவே நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் அதுவும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு அது 2மே செய்யாமல் வந்துட்டு தேங்காய் சில்லை வந்துட்டு பத்தையாக இருக்கிறப்பயே வந்துட்டு அதை இடிகல் வச்சு லைட்டாக இடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அதில் போட்டுக்குவேன். திருப்பி நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப அந்த தேங்காய் வந்து எடுத்து சாப்பிட்டு கடிக்கிறப்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.
அது வந்துட்டு முன்னாடி சின்ன வயசுலலாம் சாப்பிட்டதுனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போடுறது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி தான் இடித்து வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து சேர்த்துருந்தேன் தேங்காய். அதுவுமே வந்துட்டு காமிச்சிருக்கேன், கடைசி பார்க்கலாம். அப்புறம் இப்போ வந்துட்டு அந்த 1 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கிளறிட்டு உப்பு காரம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஈவனாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு வந்துட்டு நல்லா கொதித்து ரெடி ஆகுறப்ப வந்துட்டு ஃபைனலாக நம்ம வேணும்னா கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக வந்துட்டு மீன் குழம்பு ஸ்டைல்லையே வந்துட்டு காய்கறியை போட்டுட்டு நம்ம வந்துட்டு நல்லா மீன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டில் சூப்பராக சமைச்சிக்கலாம். 2வது வந்துட்டு வாழைப்பூலாம் வந்து தனியாக செஞ்சு கொடுத்தாலுமே பசங்க வந்து அந்த துவர்ப்பு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம குழம்புல வச்சிட்டோம்னா சப்போஸ் அந்த பூவே வந்து அவங்க வேணான்னு சொன்னாலுமே கூட குழம்பு வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் சத்து கிடச்சிரும்ல, அது ஒரு திருப்தி. அதுக்காகவே சரி ட்ரை பண்ணலாம், நம்ம பெரியவங்க வந்துட்டு அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படியா இருந்தாலும் குழம்பு மட்டும் வந்து கண்டிப்பாக சாதத்துக்கு வந்து ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க, அந்த நம்பிக்கை தான். அப்புறம் வந்துட்டு குழம்பு இந்த சைடு கொதிச்சிட்டு இருக்கப்பயே வந்துட்டு அந்த கடலைப்பருப்பு வந்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அந்த குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த வாழைப்பூ வந்துட்டு நம்ம கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் கடலைப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தண்ணியில் நறுக்கி ஊற வச்சுருந்தோம்ல அந்த வாழைப்பூ, அது வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு, ஜீரகம் வந்து பொடி பண்ணது, அது வந்து எவ்வளோ தேவையான அளவு இருக்கோ அது மாதிரி வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சுக்கலாம். பருப்போடு சேர்ந்து இது நல்லா வேகிறப்ப நம்மளுக்கு அந்த துவர்ப்புமே வந்துட்டு கம்மியாயிரும். 2வது கடலைப்பருப்பு டேஸ்ட்டும் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். உண்மையிலே இன்றைக்கி வந்துட்டு இந்த கூட்டில் வந்துட்டு துவர்ப்பு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. தக்காளி வந்துட்டு 2 சேர்த்துருந்தேன், பச்சை மிளகா 2 சேர்த்துருந்தேன். அதுவுமே வந்துட்டு இதோட சேர்த்தே நல்லா வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு இது நல்லா திக்காகி வெந்து வந்ததுக்கப்புறம் தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துட்டு வதக்கி இதில் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா திக்காகி நம்மளுக்கு தேவையான பதம் கரெக்டாக வர்றப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் துருவல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாம். இது குழம்புக்கு வந்து இந்த மாதிரி தான் தேங்காவை வந்துட்டு நல்லா தட்டிட்டு அதில் போட்டிருந்தேன். இதுவுமே வந்துட்டு நல்லா திக்காக கதகதன்னு சவுண்டு வர அளவுக்கு சூப்பராக கொதிச்சிருச்சு. அதனால் ஃபைனலாக வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த கிரேவி வந்து ரெடி ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அப்புறம் சைட்லேயே வந்துட்டு தாளித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சுருந்தேன். அது வந்துட்டு தாளிச்சிட்டு இப்போ அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடுகு மட்டும் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், மிளகா எல்லாம் வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே அந்த கூட்டில் வந்துட்டு அதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி இதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முன்னாடி வீடியோவில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், இப்போ சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஒரு வழியாக ஃபைனலாக நம்மளுக்கு கடலைப்பருப்பு வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்துட்டு தேங்காய் துருவல் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சாப்பாடு வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.